வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். தென்னாப்பிரிக்க உபஜனாதிபதி சிறில் ரமபோசா இலங்கைக்கு வருகை. ஆஸ்திரேலிய அதிகாரிகளால் ஒப்படைக்கப்பட்ட இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் 41 பேர் காலி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். ஈராக்கில் யுத்தம் இடம்பெறும் பிரதேசங்களிலிருந்து மேலும் 116 இந்திய பணியாளர்கள் விடுவிப்பு. இனி விரிவான செய்திகள். ஆஸ்திரேலிய அதிகாரிகளால் ஒப்படைக்கப்பட்ட இலங்கை புகலிட கோரிக்கையாளர்கள் 41 பேர் காலி துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டதாக இலங்கை கடற்படை அறிவித்துள்ளது. இலங்கையின் தெற்கு கடற்பிராந்தியத்தில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த சமுத்திர கப்பலில் குறித்த புகலிட கோரிக்கையாளர்கள் நேற்று ஒப்படைக்கப்பட்டதாக கடற்படை பேச்சாளர் கொமாண்டர் கோசல வர்ணகுல சூரிய தெரிவித்தார். இன்று காலை துறைமுகத்துக்கு அழைத்து வரப்பட உள்ள இவர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர். இந்த புகலிட கோரிக்கையாளர்களை ஏற்றி சென்ற படகை ஆஸ்திரேலிய கடல் பாதுகாப்பு பிரிவினர் கொக்கோஸ் தீவுக்கு மேற்கே உள்ள கடற்பிராந்தியத்தில் கடந்த வாரம் கைப்பற்றியிருந்தனர். சுமார் 200 இலங்கை புகலிட கோரிக்கையாளருடன் சென்ற 2 படகுகளை ஆஸ்திரேலிய அதிகாரிகள் மறைத்துள்ளதாகவும் அது தொடர்பில் அந்த நாட்டு அரசாங்கம் தொடர்ந்து மௌனம் சாதித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருந்தன. இந்த நிலையில் கோகோஸ் தீவுகளுக்கு அருகே தடுக்கப்பட்ட இலங்கையின் 41 புகலிட கோரிக்கையாளர்கள் கடற்படையினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதை ஆஸ்திரேலிய அரசாங்கம் உறுதி செய்துள்ளது. இவர்களில் 37 சிங்களவர்களும் 4 தமிழர்களும் அடங்குவதாக ஆஸ்திரேலிய குடிவரவு அமைச்சர் ஸ்காட் மோரிசன் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்க உபஜனாதிபதி சிறில் ரமபோசா உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டு இன்று இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். இலங்கையின் நல்லிணக்க நடவடிக்கைகள் குறித்து அவர் இந்த விஜயத்தின் போது பல அரசியல் பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல்களில் ஈடுபட உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவிக்கின்றது. இதேவேளை ஆஸ்திரேலிய குடிவரவு அமைச்சர் ஸ்காட் மாரிசன் நாளை மறுதினம் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இதன்போது அவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உட்பட அரசாங்கத்தின் முக்கியஸ்தர்களை சந்தித்து கலந்துரையாடல்களை மேற்கொள்ள உள்ளார். சட்டவிரோத புகலிட கோரிக்கையாளர்களை தடுப்பதற்காக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆஸ்திரேலிய குடிவரவு அமைச்சர் இதன்போது முக்கிய கவனம் செலுத்துவார் என வெளிவிவகார அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது. அம்பலாந்தோட்டை கிருளக்கேலை பகுதியில் போலீஸ் ஜீப் வண்டியும் மோட்டார் சைக்கிளும் ஒன்றுடன் ஒன்று மோதியதில் 2 உயிரிழந்துள்ளனர். நேற்றிரவு பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்ட ஜீப் வண்டியும் 2 பயணித்த மோட்டார் சைக்கிளும் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். இந்த விபத்தில் வசந்த கமகே மற்றும் ரோஹன குமார ஆகிய 2 பலியாகியுள்ளனர். உயிரிழந்தவர்களின் சடலம் அம்பலாந்தோட்டை பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அடுத்து கிரைம் வாட்ச். வெலிகம உடுபில கிரன்விச் பகுதியில் பொல்லால் தாக்கி பெண்ணொருவர் கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். உயிரிழந்த பெண் நேற்று காலை தனது பிள்ளையை அறநெறி பாடசாலைக்கு அழைத்து சென்று மீண்டும் வீடு திரும்பிக் கொண்டிருக்கையில் குறித்த சந்தேக நபர் பொல்லால் தாக்கியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் 2 பிள்ளைகளின் தாயாரான காந்தி விமலகுணசேகர் என்பவரே உயிரிழந்துள்ளார். குறித்த பெண்ணை கொலை செய்த சந்தேக நபர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். உடுபில கிரன்விச் பகுதியில் வசிக்கும் 39 வயதான நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மாத்தரின் நீதவான் நீதிமன்ற பதில் நீதவான் நேற்று பிற்பகல் நீதவான் விசாரணைகளை நடத்தியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் வெலிகம போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். தற்போதைய அரசியல்வாதிகள் தொடர்பில் மக்கள் மத்தியில் உள்ள நிலைப்பாடு குறித்து ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் புத்திகா பத்திரன கருத்து தெரிவித்துள்ளார். அரசியல் முறை தொடர்பாக அரசியல்வாதிகள் தொடர்பாக மக்களிடம் குரோத எண்ணமே காணப்படுகின்றது. அரசியல்வாதிகள் தொடர்பில் சிறுவர்களிடம் கேட்டால் திருடன், துஷ்பிரயோகம், கொலை, வர்த்தகர், போதைப்பொருள் வியாபாரி மற்றும் கொள்ளைக்காரர் போன்ற எண்ணமே தோன்றும். இது கவலைக்குரிய விடயம். மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்க வேண்டுமாயின் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து நிறுவனங்கள் ஏனைய இடங்களை விட உயர்வாக காணப்பட வேண்டும். துரதிருஷ்டவசமாக அது உயர்வாக காணப்படவில்லை. தமிழரின் இருப்பு பல வகைகளில் தொன்று தொட்டே சூறையாடப்பட்டு வந்தாலும் தமிழரின் கலை உணர்வுகள் தமிழின் இருப்பை தொடர்ந்தும் எடுத்தியம்பி வந்துள்ளதை மறுக்க முடியாது. இந்த கலைகளை பாதுகாப்பவர்கள் பணி மற்றும் வாழ்வாதாரம் மந்த நிலைக்கு செல்வதால் ஆக்கத்திறனை வெளிப்படுத்தும் கலைகள் அழிவடைவது வேதனைக்குரியதே.
கலைகளில் முக்கியத்துவம் வாய்ந்த கலையே சிற்பக்கலை. ஆனால் இன்று கலைஞர்கள் எதிர்நோக்கும் பல்வேறு சிக்கல் நிலை காரணமாக இந்த கலை வவுனியா மாவட்டத்தில் வீழ்ச்சி நிலையை நோக்கி செல்கிறது. 1990ஆம் ஆண்டுகளில் வவுனியா மாவட்டத்தில் வியாபித்திருந்த சிற்பக்கலையின் தாக்கம் இன்று அங்கு பெருமளவில் அருகியுள்ளதாக வவுனியா மாவட்ட சிற்ப கலைஞர் ஒருவர் குறிப்பிட்டார். இந்த தொழிலில் அநேகமாக வெளிநாடுகளிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து இந்த தொழிலில் கட்டணம் குறைந்த கட்டணத்தில் வேலை செய்கிறார்கள். ஆனால் எங்கள தொழில் இங்கே இந்த எமது நாட்டில் நல்ல கலைஞர்கள் இருக்கிறார்கள், அதற்கு ஊக்குவிக்க இருக்கிறார்கள். அதற்கு மேலும் அக்கறையுடன் ஊக்குவித்தால் இங்குள்ளவர்கள் நல்ல தொழிலில் நல்ல கலைஞர் தொழிலில் ஈடுபடுவார்கள். சிறந்த வகையில் தமக்கான களம் அமைத்துக் கொடுக்கப்படாமையே இந்த வீழ்ச்சி நிலைக்கு முக்கிய காரணம் என சிற்ப கலைஞர்கள் குறிப்பிடுகின்றனர். தற்காலங்களில் கோவில்களில் மாத்திரமே சிற்பக்கலைகள் வடிவமைக்கும் பணி மேற்கொள்ளப்படுவதாலும் இதற்கான வேலைப்பாடுகளை மேற்கொள்ள தென்னிந்தியாவிலிருந்தே சிற்பிகள் வரவழைக்கப்படுவதும் இந்த வீழ்ச்சிக்கு காரணமாக அமைவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சில நல்ல வேலைவாரர் இங்கு இருக்கிறார்கள், அவர்களை ஊக்கப்படுத்துவதை விட்டு இந்தியாவிலிருந்து ஆட்களை கொண்டு வந்து இங்கு வேலை செய்கிறார்கள். என்னை போல உள்ள ஒருவருக்கு நல்ல ஊக்கம் கொடுத்தால், என்னை போல வேலை செய்கிறவர்களுக்கு ஊக்கம் கொடுத்தால் இத்தொழில் இங்கு மேம்படும் என்பதை நான் அறியத் தருகிறேன். எனவே தமிழர் வரலாற்றுடன் பின்னி பிணைந்த சிற்பக்கலைகளின் பெருமையை தொடர்ந்தும் அழிவடையாமல் பாதுகாப்பதும் அதன் பால் இளைய சமூகம் நாட்டம் கொள்ள வைப்பதும் கலையின் பெருமையை மட்டுமல்ல தமிழர் வாழ் பெருமையையும் தக்க வைத்துக் கொள்ளும் சிறந்த வழிமுறையாகும். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இரண்டாயிரத்தி 14ஆம் ஆண்டு பொதுநலவாய விளையாட்டு விழாவில் இலங்கை குழாத்தினர் இன்று உத்தியோகபூர்வமாக புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். இருபதாவது பொதுநலவாய விளையாட்டு விழா இந்த மாதம் 23ஆம் தேதி ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் ஆரம்பமாக உள்ளது. ஆசிய வலயத்தில் உள்ள 8 நாடுகள் பங்கு பெற்றுள்ளன. பங்களாதேஷ், புருனே, இந்தியா, மலேசியா, மாலத்தீவு, பாகிஸ்தான், சிங்கப்பூர் மற்றும் இலங்கை ஆகிய நாடுகள் கலந்து கொள்ள உள்ளன. பொதுநலவாய விளையாட்டு விழாவில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி 104 வீரர்கள் கலந்து கொள்ள உள்ளனர்.